இன்னிங்ஸோட முதல் பால் நியூசிலாந்து வெர்சஸ் இங்கிலாந்து. இங்கிலாந்து வந்து டாஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் போலிங் சொல்லிட்டாங்க. அதனால் நியூசிலாந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட் ரன் வந்திருக்கு. ஆன் ஸ்ட்ரைக்கில் பாண்டி வந்திருக்காரு. ஸோ போன மேட்ச் வந்து அருமையான மேட்ச். கடைசி பால் வந்து மேட்ச் ஆச்சு. நல்ல ஒரு டைம் பண்ணியிருக்காரு பாண்டி. இன்சைட் அவுட் 4 runs. ஃபஸ்ட் 4 வந்திருக்கு டீம் நியூசிலாந்துக்கு. அருமையான ஷாட், அருமையான பவுண்டரி. ஆக்சுவலி பிளேடுன்னு தான் சொல்லணும். அருமையான பாலும் கூட. ஸோ ரன்னு கொண்டு வந்திருக்காங்க. The catch is a call. Straight to the hands. Wicket. So new batter Ravi Shankar. So only one. So முதல்ல 7க்கு 1. ரெண்டாவது போறது கண்ணா. குயிக்கரா தான் வந்திருக்கு பால். Only one. பாண்டி ஆன் ஸ்ட்ரைக் வராரு. டார்கெட் வந்து ஸ்டெம்ஸ் மேல இருந்தது. அருமையான ஒரு பிக்அப் வந்து பாண்டி கிட்ட இருந்து. சூப்பர் ஃபிளேக் அண்ட் மேக்ஸிமம் ரன்ஸ். ஷாட் தடுக்க முடியாத 4. அருமையான ஒரு ஸ்ட்ரைக் பாண்டி கிட்ட இருந்து. மறுபடியும் ஒரு 4. அருமையான ஒரு லெட் கேட்ச். தடுக்க முடியல அப்படின்னாலுமே காலில் வச்சு தடுத்துட்டாரு. 2வது ரன் மேனேஜ் பண்ணிட்டாங்க, ஓடிட்டாங்க. குட் ரன்னிங் கப்பல். ஃபுல் ஷாட் மிஸ் பண்ணிட்டாருன்னா சொல்லணும். அவருமே வந்து வரி பண்ணிட்டு தான் போறாரு. அடிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஓவர் தான் சொல்லணும். பாண்டி ஒரு நல்ல ஓவராக மாற்றிருக்காரு. இந்த ஓவர் 2 hours கம்ப்ளீட்டட். பவர் பிளேயும் முடிஞ்சிருக்கு. நல்ல ஒரு பிக்அப், பட் ஸ்ட்ரெயிட் டு த மேன். 1. ஸோ நல்லா டைம் பண்ணியிருக்காங்க, பட் ஸ்ட்ரைட் டு த ஹேண்ட்ஸ். இன்னும் பவர் கொடுத்துருக்கணும், ஏன்னா விண்ட் இல்லை. விக்கெட். ரவிசங்கர் அவுட் ஆகிறாரு. நியூ பேட்டர் மணி. ஸோ வந்த உடனே லெக் சைடில் அடிச்சிருக்காரு. அருமையான ஒரு ஷாட். 6. 6ஓட தான் ஆரம்பிச்சிருக்காரு இன்னிங்ஸ். அருமையான ஸ்டார்ட். நல்ல ஒரு ஷாட். வந்த இடத்துல ஆடி இருக்காரு பாண்டி. நல்ல ஸ்டாப். டபுளா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க கப்பல். 3 overs 31 loss of 1 team நியூசிலாந்து. நல்லா பிக்அப் பண்ணிட்டாங்க. டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சா? எஸ், டிஸ்டன்ஸ் போயிருக்குங்க. அருமையான ஷாட். அதெல்லாம் ஸ்கொயர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆறாரு. கேட்ச் இஸ் a call. ஆனா ஒரு சின்ன சான்ஸ் இருக்கா? எஸ், டிராப்புக்கான சின்ன சான்ஸ் இருக்குமா தான் கேட்க வந்தேன். அதுதான் பண்ணிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் லேட்டாக ஓடினாரு. ட்ராப். ஸ்ட்ரைக்ல பாண்டி. அருமையான ஒரு டெலிவரி. ஒரு நல்ல பாலா வந்திருக்கு. ஒரு ரன் ஓடி இருக்காங்க. லெக் சைடுக்காகவே நின்றுட்டு இருக்காரு பேட்டர். ஏன்னா கன்வர்ஷனும் அப்படிதான் இருக்கு. நல்ல ஒரு முயற்சி, நல்ல ஒரு முயற்சி. உண்மையாக நல்ல எஃபோர்ட் போடாரு. சூப்பரான ஒரு எஃபோர்ட் டூபால் நினைக்கிறது. ஒன்லி 1. ட்ராப்னா சொல்லணும் எதுவுமே. நல்ல ஒரு பால் தான். கீழே தான் போயிட்டு இருக்கு. எல்லாருமே பெரிய ஷாட்ஸ் தான் ட்ரை பண்றாங்க. ஆனா வந்து பவுலர்ஸ் அதை வச்சே கொஞ்சம் நல்லா போட்டிருக்காரு. ஐ திங்க் ரவி. ஸ்ட்ரைட் ஆன் தி கிரவுண்ட். ஒரு நல்ல ஷாட். 3வது தடவை துண்டு தவறல, கரெக்டாக போய் கையில் விழுந்துருச்சு. விக்கெட். மணியோட விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ விக்கெட் எந்த 4th over. ஸ்மால் பிரேக் இருக்கும். Overs completed 41 loss of 3 at the moment team நியூசிலாந்து. அண்ட் ஓவர் நம்பர் 5 வேணுகோபால் பால் பண்ண வராரு. ஆன் ஸ்ட்ரைக்கில் பாண்டி. சரி, ஒரு 10 per over தான் விளையாடி இருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்ட் வரலும் 2 பேருமே நல்லா விளையாடிருக்காங்க சொல்லுவோம். பாண்டி இனிஷியேட்டிவ் பண்ணி எடுத்து மொதல் பாலே ஒரு நல்ல ஸ்வீப். 6. ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். ஒன்லி 1. புது பேட்டரா உள்ள வந்திருக்கிறது கணேஷ். நல்ல ஒரு ஸ்ட்ரைக். ஆஹா, எக்ஸ்ட்ரானரி கேட்சுங்க அது. மொமெண்ட்டை மிஸ் பண்ணியிருப்போம். நல்ல வேலை கேப்சர் பண்ணிட்டோம். அருமையான ஒரு டேக்கட். கணேஷோட விக்கெட். டீம் இங்கிலாந்துக்கு அருமையான ஒரு கேட்ச். அகைன் மணி. ஏபி டைம் மணி. நல்ல ஒரு டெலிவரி. டாட் பால்.
கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் விக்கெட்கான வாய்ப்பு தான். ஏன்னா விண்டு இல்லை, ரைட் டு த ஹேண்ட்ஸ், விக்கெட். அடிக்கிற ஐடியாலே வந்திருக்காங்க. ஏன்னா எதிர்காத்து, அதனாலே விக்கெட் ஆயிருக்கு. அண்ணன் முருகண்ணன் கோயிலம்பாக்கத்தின் கபில் தேவன் கூட சொல்லலாம். ரொம்ப வருஷமாக விளையாடிட்டு இருக்காரு. இன்னும் யங்ஸ்டர் கூட விளையாடிட்டு இருக்காரு. அதுதான் பியூட்டியான விஷயம். ஸோ நல்ல ஒரு பஞ்சு ஸ்ட்ரைட்டில் கேட்ச்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். நல்ல ஒரு ஃபீல்டு இருந்ததுதாங்க. அருமையான ஒரு டேக்கர்னா சொல்லணும். முக்கியமான விக்கெட், பாண்டியோட விக்கெட்டை கிளைம் பண்ணுறாரு முருகன். அண்ட் டீம் இங்கிலாந்து செலிப்ரேட் த பிக் விக்கெட். அருமையான ஒரு இன்கமிங் டெலிவரி. ஒன்லி ஒன் சிங்கிள். வெரி வெல் பால். அருமையான குயிக்கரா இருக்கு பால். ஷார்ட் ரன் அப்ல நல்ல ஒரு வேகம் இருக்கும் இந்த பால்ல. ஷார்ட் பிரெடிக்ட் வெல், ஹிட் ஹார்ட். 6 அருமையான அடி சரணா கிட்ட இருந்து. ஷாட், குட் ஷாட். நல்ல ஒரு கம்பேக். டாட் பால் டு கேட்ச் இஸ் கால். மேல தான் போயிருக்கு. ஃபீல்டர் வந்துட்டாங்க. விக்கெட், அகைன் விக்கெட். முக்கியமான விக்கெட். செகண்ட் விக்கெட் இந்த ஓவரில் மட்டும். டபுள் ஸ்ட்ரைக்கர். ஓவர் நம்பர் 7. ஒரு ரன் மட்டும். 1 ஓவர் முடியுமா? ஸ்கோர் 57 இருந்தது. ஒரு சிங்கிளோட சேர்த்து 58. கண்ணாவோட அடுத்த பந்து. நல்ல ஒரு பால். நல்லா ப்ரெடிக்ட் பண்ணி பவுலிங் பண்ணியிருக்காரு. டாட் பால். அவுட். நல்லா போட்டுட்டு இருக்காங்க இது வரைக்கும். கன்வெர்ட் பண்ணிட்டாருங்க. ஆக்சுவலி வந்து பின்னாடி ஆடி இருக்கணும். ஸ்ட்ரைட் டு தி மேன். ஸ்கொயர்ல விளையாடுற பால் ஸ்ட்ரைட் அடிச்சிட்டாரு. விக்கெட். டீம் இங்கிலாந்து வந்து ஃபைட் பேக் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லணும். விக்கெட் மேல விக்கெட் மழை. அகைன் அருமையான ஒரு சூப்பரான ஒரு ஓவர் கண்ணாகிட்ட இருந்து. எக்ஸ்ட்ரானரி 7 ஓவர் முடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஃபைட் பேக் பண்ணிட்டாங்க டீம் இங்கிலாந்து. டீம் 58 ரன்ஸ் விளையாடிருக்காங்க. லாஸ் ஆஃப் 8 விக்கெட். கடைசி ஓவர். கேட்ச் இஸ் கால். நல்ல ஒரு ஃபீல்ட் செட்டப். 9வது விக்கெட். விக்கெட் மழை. போன ஓவரில் 2, இந்த ஓவரில் 1, மொத்தம் 3 விக்கெட் எடுத்திருக்காரு முருகன். லாஸ்ட் விக்கெட் வந்துட்டாங்க டீம் நியூசிலாந்து. நல்ல பொசிஷன்ல இருந்து இந்த பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. கடைசி விக்கெட் ஷேவா கான் ஸ்ட்ரைக்ல. கேட்ச் இஸ் கால். ஆனால் நல்ல கனெக்ஷன் தான் எடுத்துட்டாங்க. சூப்பரான ரன் அப். முருகனா எல்லா விக்கெட்டும் எடுத்துட்டாருங்க போலிங் போட்டு. இன்னொருத்தர் உள்ள கூப்பிட்டு நான் விக்கெட் எடுக்கிறேன்ற மாதிரி 4-5 விக்கெட் கிட்ட எடுத்துட்டாரு. டீம் இங்கிலாந்து வந்து 60 ரன்னுக்குள்ள நியூசிலாந்து வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. 7.3 ஓவர்ஸ் 10 விக்கெட்ஸ். ஸோ டார்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சேசிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நியூசிலாந்து உள்ள வந்துட்டாங்க. 61 டார்கெட். ஸோ பால் நம்பர் 1. Catch is a call. Wicket number 1க்கான நல்ல வாய்ப்பு எடுத்துட்டாங்க. செம்ம எமோஷனுங்க மொதல் விக்கெட்டுக்கு. கணேஷ் ரொம்ப கத்துறாரு, மொதல் விக்கெட்டுக்கு பார்த்து எடுங்கடா அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் விக்கெட். ஆஹா, விக்கெட் நம்பர் 2. சேஸ் பண்ணி அடிக்க போனாரு. ஒரு சிக்கான ஏஜ் அண்ட் கான். விக்கெட் நம்பர் 2 எடுக்கிறாங்க டீம் நியூசிலாந்து. தொடர்ந்து 2 வைடு இருக்கு. நியூ பேட்டர் உள்ள குமார் வந்திருக்காரு டீம் இங்கிலாந்துக்காக. நம்பர் 4. Oh my god, கட்டாயமா ஒரு ஹியூஜ் மிஸ்ஸிங் அது. நல்லா ஸ்ட்ராங் ஆடிச்சிருந்தா 6 போயிருக்கும். ஸ்கொயருக்கு கிட்ட தான் சிங்கிள். ரிஸ்க் எடுக்கிறாங்க. டைரக்ட் விக்கெட்டா இருந்திருக்கும். ரொம்ப ரிஸ்க் ஓடி இருக்காங்க. 1. நல்ல ஒரு ஷாட். ஆனால் டிஸ்டன்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. எஸ், டிஸ்டன்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. அருமையான ஒரு ஷாட். முதல் 6. முதல்ல 12. நல்ல ஒரு ஷாட். நல்லா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க பயங்கரமா. நல்லா 2 ஓவர்ல
ஒரே 2 தான். ஒன்று இருந்தாலும் மிஸ் பண்ணிட்டார். ஜஸ்ட் ஷாட்டு. உண்மையாக ஹானஸ்டாக வந்து விக்கெட்டுக்கெல்லாம் கத்தலை கரெக்டாக கேரி ஆகணுன்றதே சொல்லிட்டாரு. 1 ஃபுல் டாஸ். ஆனாலுமே வந்து கரெக்டாக போலிங் போட்டிருக்காரு. டாஸ் பால்னாலுமே 3 சிங்கிள். ஃபுல் டாஸ். இது கட்டாயமாக மிஸ்டேக் பண்ணிட்டாரு. 1 பவுண்ட் 2 பவுண்ட் 4 ரன்ஸ் 4. நல்ல ஒரு ஹிட். ஃபுல் டாஸ் கரெக்ட். லூஸ் பால். இப்போ லூஸ் பால் ஆயிடுச்சு. ஃபுல் டாஸ்ன்றது 4. பவர் பிளேயோட கடைசி பால். ஒரு ரன்னுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஒன்லி 1 சிங்கிள் டு எண்ட் பவர் பிளே. ஸோ டீம் இங்கிலாந்துக்கு ஒரு நல்ல ஓவராக வந்திருக்கு. 8 ரன். ஆஹா, நல்ல ஒரு ஆக்ஷன், நல்ல ஒரு டெலிவரி. சதீஷ் 2 ஓவருக்கு 20. மூணாவதோட முதல் பந்து அருமையாக வந்திருக்கு சதீஷ் கிட்ட இருந்து. வெல் போல் அகைன். அருமையான ஒரு டெலிவரி. இன்டு த கேப். அருமையான ஒரு டிரைவ். இதில் ஒன்று தான் கட் பண்ணிட்டாங்க. அருமையான ஃபீல்டிங். 1 ஷாட். கவர்ஸ்ல அருமையா ஒரு ரன்னு. 1 பெரிய ஷாட்கான ஒரு முயற்சி இருந்தது. ஆனால் சரியா பாடல பேட்ல. 1 மறுபடியும். இந்த ஓவர் சதீஷ் கிட்ட ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. இன்ஃபீல்ட கிளியர் பண்ணிருக்காங்களா? ஜஸ்ட் ஓவர் த ஃபீல்ட். அருமையான ஒரு த்ரோ. ரன் அவுட் இல்லை, ஓடி வந்துட்டாரு. 2. 3 overs 27 loss of 2 for Team England. Over number 4 from பாண்டியன். ஸ்லாட் நல்லா ஊந்துடுச்சு. நொத்துன்னு அடிச்சிருக்காங்க. 6 is huge. பிக் ஷாட். நல்ல ஒரு ஸ்லாட்ல விழுந்தது. ஸ்மாஷ். 6 ஸ்லாட்ல தான் விழுந்துருச்சு முதல் பாலே. அருமையான சூப்பரா யோசிச்சு போட்டாரு. மாத்தி போட்டிருக்காரு. நல்ல ஷாட், நல்ல பாலும் கூட. 1 35 ரன் கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் 26 ரன் தான் தேவை. பவுலர்ஸ் தான் வந்து பெரிய அளவில் ஃபைட் பண்ணோம். ஸ்ட்ரைட் டு த மேன். விக்கெட்ஸ். கார்த்திகோட விக்கெட் எங்க கிளைம் பண்றாங்க டீம் நியூசிலாந்து. விக்கெட் நம்பர் 3. ஸோ புது பேட்டராக கவி பொறுமையா டைம் பண்ணிட்டாரு. ஒரு ரன்னு. ஒன்லி 1. Oh, this is big over for Team New Zealand. 2 important wickets. 2 முக்கியமான விக்கெட். 2 பேர் பார்ட்னர்ஷிப்பை உடச்சிருக்காருன்னு சொல்லணும். பாண்டி 6 போனாலும் வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க. அருமையான 4. விக்கெட் நம்பர் 4. So 4 overs 36. Over number 5 from Saravanan. ஒரு கேட்ச் கனவே பையில. So only 1. சூப்பரான ஒரு டெலிவரி சரவணன் கிட்ட இருந்து. ஸோ இன்ஃபீல்ட கிளியர் பண்ணியிருக்காங்க. இன்டு த கேப். 2. Rotate singles. தொடர்ந்து நல்லா ரொட்டேட் பண்ணிட்டே இருக்காரு கவி. ஸோ ஓவர் நம்பர் 6 ஃப்ரம் வினாயக் மகாதேவ். இஸ் பேட்டிங் பவர் பிளே. 3 ஃபீல்டர் டீப்ல இருக்காங்க லெக் சைட்ல. ஸ்விட்ச் இட்டு நல்ல ட்ரை. நல்ல ஒரு த்ரோ பண்ணியிருக்காங்க. ப்ரெஷர் போட்டிருக்காரு முதல் பால். 17 பாலுக்கு 20 ரன். ஸோ 1 + 1 2 runs. ஒயிட் ப்ளஸ் 1 2. ஸோ இப்போ 17க்கு 18 ஃப்ரீயாக வந்துருச்சு 2 ரன்னு. ரிஸ்க் 2 ஓடுறாங்க. டேரக்ட் பா நெத்தி அடி. மணி நெத்தி அடி. விக்கெட். டபுள் ஷாட் வந்தது. 6 கிளியர் பண்ணிட்டாங்க. 6ங்க இல்லை 4 சிக்னல் கிடைக்குதா?
பவுண்டரி 4 சிக்னல் கொடுக்குறாங்க 4. ஃபுல் டாஸ் டைரக்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் மிஸ். மேட்ச் எல்லா மேட்ச்மே நல்லா இருக்கு. நல்ல ஒரு ஃபைட் கொடுக்குறாங்க. ட்ராவல் வந்திருக்கிறது கண்ணா. லாஸ்ட் 2 நல்ல ஒரு டெலிவரி. பர்ஃபெக்டான எக்ஸிகியூஷன். கரெக்டான இடத்துல வந்துடுச்சு. விஎம் ஆஹா அருமையான ஒரு ஷாட். எங்கேயோ விழுந்துச்சுங்க. ஹியூஜ் பிக் 6 எண்ட் ஓவர். 12 பாலுக்கு 7 54 வந்துச்சு போர்டில். கவி வாட்டர் ரொட்டேட் பண்ணிட்டே இருக்காருங்க. உண்மையாக அவர் தான் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஒரு ஆங்கரிங் ரோல் பண்ணார். பார்ட்னர்ஷிப் கொடுக்க ரெடியாக இருந்தார் எல்லா பேட்டருக்கும். இன்னும் 5 ரன் ஆனோம். 5 ரன்ஸ். ஜஸ்ட் மிஸ். நல்ல ஒரு ஷாட் பிக் பண்ணிட்டாருங்க. ஸ்டெம்ஸுக்கு வந்தது. அருமையான பிக்கப் இது உண்மையாகவே. ஸோ விட்டுண்டா போல்ட் ஆயிருப்பாரு. பட் பர்ஃபெக்டாக பிக் பண்ணி மேட்சை டை பண்ணியிருக்காங்க. 1 to win. ஆஹா ட்ராப் பண்ணிட்டாங்க. பிடிச்சிருந்தா இன்னொரு பேட்டர் உள்ளே வந்திருப்பாரு. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ டீம் இங்கிலாந்து இந்த கேம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூசிலாந்து ஒரு நல்ல ஃபைட் இருந்தது. ஸோ நல்ல ஃபைட் கொடுத்து தான் வெளில போகிறாங்க. பட் இருந்தாலும் கேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓரளவுக்கு பேட்டர்ஸ் வந்து மேனேஜ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. ஆல் த பெஸ்ட் பாய்ஸ். ஒரு அடுத்த மேட்சஸை பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.